கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இப்பொழுதும் இந்த அமாவாசை ஜப வேளையிலே பாருங்கள், இந்த அற்புதமான ஜப வேளையிலே உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காரியம், இந்த சத்தியம் நிச்சயமாய் உங்களை விடுதலையாக்கும் சத்தியம் என்பதிலே எந்த ஆச்சரியமும் இல்லை. இந்த அமாவாசை ஜபம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, சாத்தானையும் அவனுடைய கிரியைகளையும் சாத்தானையும் அவனுடைய சகல உபத்திரவங்களிலும் இருந்து உங்களை முற்றிலுமாய் பாதுகாக்கிற, விடுவிக்கிற அற்புதமான ஜபம் என்பதிலே மாற்றம் இல்லை. இந்த சாத்தானை, சத்துருவை முற்றிலுமாய் சங்கரிக்கிற மகா பயங்கரமான ஆயுதத்தை குறித்து நாம் இன்று தியானிக்கவும் ஜபிக்கவும் போகிறோம். ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். ஹல்லேலூயா. இது வாக்குத்தத்தம். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய கட்டளையும் பிரமாணமும் இதுவே. சமாதானத்தின், நல்ல வாயை திறந்து சொல்லுங்க, சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானையும் அவனுடைய சகல கிரியைகளோடும் சீக்கிரமாய், அதிசீக்கிரமாய் எங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார். ஓ ஆமென். இவைகள் ஒன்றும் உங்களை மேற்கொள்ளுவதில்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, இவைகளில் ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. இந்த சத்தியத்தை விசுவாசித்து நிற்கிற எந்த பிள்ளைகளையும் சத்துரு தொடுவதற்கு எந்த வகையிலும் அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. இந்த பலவானை முந்தி கட்டி, இந்த பலவானுடைய எல்லா சேட்டைகள், அவனுடைய செயல்கள், எல்லா தந்திரங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே நிர்மூலமாகும்படியாய், அவனுடைய ஆலோசனைகள் எல்லாம் அவமாய் போகும்படியாய், இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற யாரையும் நெருக்காதபடி, யார் மீதும் கிரியை செய்யாதபடி, அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை எந்த வகையிலும் தொடுவதற்கு சத்துருவுக்கு அதிகாரம் இல்லை. பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் வெளிப்பட்டதின் பிரதானமான நோக்கமே ஆமென், பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அமாவாசையில் மாத்திரமல்ல, எந்த அமாவாசையிலும், ஹல்லேலூயா, இந்த நாளில் மாத்திரமல்ல, எந்த நாளிலும் இந்த பொல்லாது சத்துரு உங்களுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்க அதிகாரம் இல்லை. ஆனால் கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கும் தேவ ஜனத்திற்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது, ஆமென், உங்கள் வாயின் வார்த்தைகளினால் பேசி, அருவாக்கம்பு ஈட்டியோடு அல்ல, வில்லோடும் பட்டயத்தோடும் அல்ல, உங்கள் வாயின் வார்த்தைகளினால் பேசுகிற தேவ வசனங்களோடு எங்களோடு இதை உச்சரித்து எதிர்த்து நிற்கிற அன்பு தேவ பிள்ளைகள் ஒருவரையும் பொல்லாத சத்துரு மேற்கொள்வதற்கு அதிகாரமே இல்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆயுதம் தரித்த பலவானாய் அவன் வந்தாலும் சரி, அவனுடைய எல்லா வல்லமையை காட்டிலும் வானத்தில் இருந்து இந்த சத்துருவானவன் அவனுடைய கிரியைகளோடு வானத்தில் இருந்து விழும் மின்னலை போல உங்கள் மீது, உங்கள் பிள்ளைகள் குடும்பங்களின் மீது விழுந்தாலும் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஏனென்றால் கர்த்தர் சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை சபையின் பிள்ளைகளுக்கு, விசுவாச பெருமக்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதுதான் சத்தியம். ஆமென். அவனுடைய எந்த மின்னலை போல், வானத்தில் இருந்து விழுகிற மின்னலை போல், ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, உங்கள் ஜீவிதத்திலே, ஒருவேளை உங்களுடைய வேலையிலே, தொழிலிலே, உங்கள் பைனான்ஸிலே எங்கே அவன் விழுந்தாலும் சரி, அன்பு சகோதர சகோதரிகளே, அவன் சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயமாகவே நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். எந்த விதத்திலும் பொல்லாத சத்துரு உங்களை ஜெயம் கொள்ள அதிகாரமே இல்லை. ஆமென். 1 யோவான் 4:4 சொல்லுகிறார், எப்படியாயோ
யோவான், பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். அவர்களை, இந்த அந்தகார லோகாதிபதிகளை, அவன் அதிகாரங்களும் துரைத்தனங்களோடும் வருகிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளை நீங்கள் ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் நம்புங்கள். ஐயா, அது வருகிறது, இது வருகிறது, அந்த பிரச்சனை வருகிறது, இந்த பிரச்சனை வருகிறது, அல்லது இந்த அமாவாசை நாட்களிலே என் குடும்பத்தை, என்னை, என் பிள்ளைகளை, என் சரீரத்தை, என் வாழ்க்கையை, என் ஜீவிதத்தை கெடுக்கும்படியாய், எங்கள் நிம்மதியை குலைக்கும்படியாய், எங்கள் சந்தோஷத்தை, சமாதானத்தை கஷ்டப்படுத்தும்படியாய் வருகிற எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து காக்கிறவராய், உங்களை ரட்சிக்கிறவராய், விடுதலை செய்கிறவராய், உங்களோடே இருக்கிறவரை அறிந்து கொள்ளுங்கள். அவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவராய், பெரியவராய் இருக்கிறார். ஆமென். உலகத்தில் இருக்கிற எல்லாரை காட்டிலும், எல்லாவற்றை காட்டிலும் உங்களோடே, உங்களுக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவியை எல்லாம் கட்டி அப்புறப்படுத்தும்படியாய் இந்த ஆவிகளின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கொடுத்திருக்கிற இந்த அற்புதமான அதிகாரத்தை நீங்கள் பெற்று உண்மையோடும் உத்தமத்தோடும் தேவ சமூகத்திலே நின்று பிசாசுக்கு எதிர்த்து நிற்பீர்களே ஆனால், அன்பு சகோதர சகோதரிகளே, இப்பொழுது இந்த ஜெப வேளையிலே ஐயா, உங்கள் குடும்பங்களை, பிள்ளைகளை, அல்லது இந்த நாளிலே உங்களை பல்வேறு காரியங்களிலே உபத்திரவப்படுத்த வருகிற, அல்லது உங்கள் சரீரங்களை, அல்லது குடும்பத்திலே குழப்பங்களை, அல்லது வியாதியை, துன்பத்தை, வருத்தத்தை, அல்லது இருக்கிற வியாதியிலே பயங்கரமான சூழ்நிலைகளை கொண்டு வருகிற, மரணகரமான கட்டுகளை, கண்ணிகளை, சங்கிலிகளை போட்டிருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக போகும்படியாய், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்ருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் நமக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுக்கிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அன்பு தேவ பிள்ளைகளே, தைரியமாயிருங்கள். ஐயா, கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் கொலோசியர் 2:15 சொல்லப்பட்டிருக்கிறபடி துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு அவைகளை வெளியரங்கமான கோலமாக்கி, இந்த பொல்லாத சத்துருவை வெளியரங்கமான கோலமாக்கி, அவனுக்கு உங்கள் மீது எந்த அதிகாரமும் கிடையாது, அவனிடம் இருக்கிற எந்த ஆயுதமும் உங்கள் மீது வாய்க்காதே போகும் என்று எல்லாவற்றையும் வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள். ஆமென். ஐயா, எப்படி, எந்த பயங்கரமான ஆயுதத்தினால் இவனை வீழ்த்த முடியும்? அல்லது என்னிலே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த அமாவாசை இருட்டு அந்தகார நாட்களிலே எங்களுக்கு விரோதமாய் எங்கெங்கோ செய்யப்படுகிற மந்திரங்கள், சூனியங்கள், அல்லது எந்த விதமான சதி சூனியங்கள், செய்வினைகள், எல்லா விதமான இருளின் ஆதிக்கங்களில் இருந்து நாம் எப்படி ஜெயம் எடுக்க முடியும் என்பதை இப்படியாய் பவுலடியார் சொல்லுகிறார். ஆமென். இது ஒரு பயங்கரமும் அதிபயங்கரமுமான ஆயுதம். இதை பிரயோகிக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் தோற்று போவது சாத்தியமே இல்லை. நீங்கள் ஜெயம் எடுப்பீர்கள். சாத்தான் உங்கள் காலின் கீழே. ஐயா, சமாதானத்தின் தேவன் உங்களுக்கும் எனக்கும், உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பத்திற்கும் சமாதானத்தை கொடுக்கிற சமாதானத்தின் தேவன் தாமே, அவரே. நீங்கள் இந்த வார்த்தைகளை பேசும் பொழுது, இந்த வார்த்தைகளை விசுவாசத்தோடு உங்கள் வாயினால் அறிக்கை பண்ணும் பொழுது, இந்த பொல்லாத சாத்தானை உங்கள் காலின் கீழே அவரே நசுக்கி போடுவார். ஆமென். யுத்தம் உங்களுடையதல்ல. யூதா மனுஷரே, நன்றாய் கேளுங்கள். தேவ பிள்ளைகளே, நன்றாய் கேளுங்கள். யுத்தம் உங்களுடையதல்ல. யுத்தத்தில் வல்லவர், யுத்தம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. அவரே யுத்தத்தில் வல்லவராயிருக்கிறார். ஆனாலும் நாம் செய்ய வேண்டிய காரியங்களை கவனியுங்கள். எபேசியர் 6:10 முதலே வாசித்தீர்களே ஆனால் பவுலடியார் இப்படியாய் அற்புதமாய் சொல்லுகிறார். கடைசியாக என் சகோதரரே, ஐயா, எப்பொழுதும் பயம், நடுக்கம், சந்தேகம், உபத்திரவங்கள், சோதனைகளோட நடந்து கொண்டிருக்கிற
பார்க்கிறோம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்கள் பலப்பட முடியும். பலப்படுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும், அவருடைய சத்துவத்தின் வல்லமை, அவரிடம் அதிகாரம் இருக்கிறது உங்களுக்கு கொடுப்பதற்காய். அவரிடம் வல்லமை இருக்கிறது உங்களுக்கென்று அதை கொடுப்பதற்காய். ஆமென். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இது யாருடைய சர்வாயுத வர்க்கம் சார்? ஒருவேளை ஈரானுடையதா, அல்லது லெபனானுடையதா, அல்லது இஸ்ரவேல் உடையதா, அல்லது அமெரிக்கா உடையதா? நோ, இது தேவனுடைய சர்வாயுத வர்க்கம். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனே பயன்படுத்துகிற, தேவனே வைத்திருக்கிற அற்புதமும் அதிசயமும் மகா பயங்கரமுமான தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எனக்கு எதுக்குயா இது? அப்படி எவரும் சொல்ல முடியாது. எனக்கெல்லாம் இது தேவையா? எந்த தேவ பிள்ளைகளும் சொல்ல முடியாது. நீங்கள் ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கிறீர்கள். ஏனெனில் பவுலடியார் தொடர்ந்து பரிசுத்த ஆவியினாலே பேசுகிறார். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அன்பு தேவ பிள்ளைகளே, துரைத்தவோ மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. உங்கள் எதிர் வீட்டுக்காரர்களை, அல்லது உங்கள் அடுத்த வீட்டுக்காரர்களை, அல்லது உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறவர்களை, அல்லது உங்களை விரோதிக்கிற மனிதர்களை பார்க்காதிருங்கள். மனிதர்கள், நாசியில் சுவாசமுள்ள மனிதர்கள் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? அவர்கள் மீது அன்பு மாத்திரம் கூறுங்கள். அவர்களை மன்னியுங்கள், அவர்களை நேசியுங்கள், அவர்கள் மீது அன்பு செலுத்துங்கள். ஏன்னா உங்களுடைய போராட்டம் எல்லாம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த மனிதனோடும் மனுக்குலத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆதலினால் எங்கே எப்படி வருகிறது, எப்படி வந்தது என்பதை குறித்து யார் செய்தார்கள், எப்படி செய்தார்கள், யாரோ செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சக மனிதர்களை வருத்தப்படுவதை, எரிச்சல் அடைவதை, கசப்பதை காட்டிலும் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பொல்லாத ஆவிகளை கடிந்து கொள்ளுங்கள். இதற்கெல்லாம் காரணமான சத்துருவின் சகல கிரியைகளையும் நீங்கள் கடிந்து கொள்ளும் பொழுது அவைகள் நிச்சயமாய் நிர்மூலமாய் போகும். ஆமென். நல்லா கவனிங்க. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய். ஒருவேளை இது போன்ற சிக்கலான நாள்களிலே, அமாவாசை காலங்களிலே, அல்லது உங்கள் குடும்பங்களிலே இருக்கிற ஆபத்தும் சிக்கலும் சிரமமான காலகட்டங்களிலே நீங்கள் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி, அவைகளை எதிர்க்க வல்லமை உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கென்று வைத்திருக்கிற மகிமையான சர்வாயுத வர்க்கங்களை நீங்கள் தேடி அலைய வேண்டாம். அதற்காக ஜெபித்துக் எடுத்துக் கொள்ளுங்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, சத்தியம் என்னும் கச்சையை, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாகவும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாகவும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாகவும், பொல்லாங்கன் எய்யும் அக்னியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாகவும் நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளை நன்றாய் கவனியுங்கள். கர்த்தர் இதற்காகத்தான் சொன்னார், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். என்ன செய்தாலும் சரி, எப்படி செய்தாலும் சரி, எத்தனை நல்ல சர்ச் சபைகளுக்கு செல்லுகிற விசுவாசிகளாய் இருந்தாலும் சரி, நீங்கள் நிச்சயமாய் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் அறையிலே சத்தியம் என்னும் கச்சையை, ஒரு போர் வீரன் நம்மளுடைய அறையிலே கச்சையை கட்டி கொண்டிருக்கும் பொழுது அவனுக்குள்ளே ஒரு தெம்பு, ஒரு திடகார்த்தம், ஒரு ஸ்ட்ராங், ஒரு ஸ்டிஃப்னஸ் வருகிறது. அதுபோல சத்தியத்தை
கச்சையாய் கட்டிக்கொள்ளுங்கள். நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்துக் கொள்ளுங்கள். எந்த ஆபத்தும் வராதபடி ஐயா நீதியோடு பரிசுத்தத்தோடு உங்கள் இருதயத்தை காத்துக் கொள்ளுங்கள். அது மார்க்கவசமாய் இருக்கட்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, நீதியும் பரிசுத்தமும் உங்களுக்கு மார்க்கவசமாய் உங்கள் இருதயத்தை காக்கிற, உங்கள் மார்புகளை காக்கிற கவசமாய் அவைகள் இருக்கும் பொழுது நிச்சயமாய் எந்த சத்துருவின் வல்லமைகளும் உங்கள் இருதயத்தை தாக்க முடியாது. ஆமென். இன்னும் மாத்திரமல்ல, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம். எல்லா தேவ பிள்ளைகளும் ஒரு காரியத்தை மறந்து போகாதிருங்கள். இந்த காரியத்தை மறந்துவிட்டு காலில் செருப்பு இல்லாமல், பாதரட்சை இல்லாமல், சூ கூட இல்லாமல் யுத்தத்திலே நின்று ஒரு முள்ளு குத்தி, ஈக்கு குத்தி, ஒரு சின்ன பூச்சி குத்தி மரித்து போனவர்களும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தொலைந்து போனவர்களும் ஆயிரமானோர். மறந்து விடாதிருங்கள். எல்லாம் ஓகே. ஆனா நமக்கு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்னவென்றால், அன்பு தேவ பிள்ளைகளே, பிசாசை எதிர்க்கிறவர்களாய், பிசாசின் கிரியைகளிலே ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்க விரும்புகிறவர்கள் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் இருக்க வேண்டும். ஓ க்ளோரி. அப்ப இது ரொம்ப முக்கியமான காரியம் என்பதை மறந்து விடாதிருங்கள். சுவிசேஷம் அறிவிக்கிற காரியங்களிலே நீங்கள் நிற்க வேண்டும். நீங்கள் அதற்காக ஜெபிக்க வேண்டும். அதற்காக நீங்கள் பங்குகளை எடுக்க வேண்டும், பொறுப்புகளை எடுத்து அதிலே நிற்க வேண்டும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. ஆமென். இன்னும் பாருங்க, பொல்லாங்கன் எய்கிற எல்லா அக்னி அஸ்திரங்களையும் அவித்து போடத்தக்கதாய். அவன் பாருங்க, அக்னி அஸ்திரம்னா அக்னிமயமான நாவுகள் இல்ல, அம்புகள் போன்ற, ஏவுகணைகள் போன்ற காரியங்களை உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் விரோதமாய் அனுப்புகிற பொல்லாத சத்துருவை சங்கரிக்கிற வல்லமையை, ஆமென், அக்னி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் விசுவாச கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவை, ஆவியின் பட்டயம் என்கிற பட்டயத்தை, வல்லமையான பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஓ க்ளோரி. அன்பு தேவ பிள்ளைகளை நன்றாய் கவரியுங்கள். ஐயா, இந்த விசுவாசம், ஐயா எங்களுக்கு அப்படி வச்சுட்டாங்க, இப்படி வச்சுட்டாங்க, அமாவாசை வந்துட்டா எங்களுக்கு இப்படி பிரச்சனை வரும், அல்லது வெள்ளிக்கிழமை வந்துட்டா, செவ்வாய்க்கிழமை வந்துட்டா எங்களுக்கு அப்படி இப்படி என்று கன்ஃபஸ் வாயினால் சொல்லாதிருங்கள். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, அதை வாயினால் உச்சரிக்காதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுங்கள். பொல்லாங்கன் எய்கிற எல்லா அக்னி அஸ்திரங்களையும் அவித்து போடத்தக்கதாய் சொல்லுங்க. நாங்கள் விசுவாச கேடகத்தை பிடித்திருக்கிறோம். ஆமென். இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவை அணிந்திருக்கிறோம். வேத வசனமாகி ஆவியின் பட்டயத்தை, எந்த இடத்துல என்னென்ன வசனங்களை பேச வேண்டும் என்று நாம் சொல்லி இருக்கிறோமோ அந்த காரியங்களை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். வாயிலே பேசுங்கள். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுகளோடும் விண்ணப்பங்களோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி, பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணி, கர்த்தருடைய வார்த்தைகளை பேசி ஜெபித்து, அந்நிய பாஷைகளை பேசி ஜெபித்து, அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும், சகல ஊழியங்களுக்காகவும், உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்கிறவர்களுக்காகவும் செய்கிற வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது நீங்கள் பிசாசையும் அவருடைய வல்லமையையும் கிரியைகளையும் எதிர்த்து நிற்கிறீர்கள். அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த அற்புதமான காரியத்தை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். ஐயா, எத்தனையோ டெக்னிக்களை பேசலாம், எத்தனையோ தத்துவங்கள் மனிதர்களுடைய மூளைகளில் இருந்து பேசலாம், அப்படி இப்படி என்று பேசலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆனால் காரியம் ஒன்று, முக்கியமான காரியம், சத்தியம். இந்த அற்புதமான சத்தியம் நிச்சயமாய் இந்த நாட்களிலே என் அன்பு சகோதர சகோதரிகளை மிரட்டுகிற, அல்லது குடும்பங்களிலே உபத்திரவங்களை கொண்டு வருகிற, பாதிப்புகளை, வருத்தங்களை, வியாதிகளை, கஷ்டங்களை, அல்லது குடும்ப சண்டைகளை, அல்லது பிரிவினைகளை கொண்டு வருகிற, வீண் விவாதங்களை கொண்டு வருகிற, ஏனென்று தெரியாத பிரச்சனைகளை கொண்டு வருகிற எல்லா இந்த அந்தகார வல்லமைகளும், அது எங்கே, எந்த மலையில் எதை எதை வைத்து யார் யார் எப்படி செய்தாலும் சரி, எல்லா பிசாசின் கிரியைகளும் அழிந்து போகும். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. ஒன்றும் உங்கள் பட்சமாய் வர முடியாது. அது சாத்தானை, இந்த ஜெபம், இந்த அருமையான சத்தியம் சாத்தானையும் அவன் கிரியைகளையும் முற்றிலுமாய் சங்கரிக்கும் மகா பயங்கரமான ஆயுதம்
என்பதை மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய். ஆமென். அடுத்த வெள்ளி, சனி, ஞாயிறு மே மாதம் 22, 23, 24 தேதிகளிலே ஸ்ரீபெரும்புதூரிலே அன்பு தேவ பிள்ளைகளே, லிட்டில் ஃப்ளவர் மேனிலை பள்ளி மைதானத்திலே நடக்கிற 3 நாள் திறந்தவெளி மைதான கூட்டங்களிலே நிச்சயமாய் கலந்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நடக்கிற அநேக கூட்டங்களிலே கர்த்தர் வல்லமையாய் கிரியை செய்யும்படியாய் என் அன்பு சகோதர சகோதரிகள் தொடர்ந்து ஜெபிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த நல்ல செய்தியை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் வானத்தின் பலகணிகளை உங்களுக்காய் திறப்பாராக. ஆமென். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும், யார் யார் இந்த நாட்களிலே உபத்திரவமும் கடந்த கால அமாவாசை தினங்களிலே அல்லது கனத்த நாள்கள் என்று சொல்லுகிற கடுமையான தினங்களிலே அல்லது பயப்படுகிற நாட்களை போன்று ஜனங்களை பயமுறுத்துகிற சிங்கம் போல் வருகிற சத்துருவை போன்று பயப்படுத்துகிற அந்த பொல்லாத சத்துருவின் நாட்களிலே எந்த வகையிலும் பிசாசு இவர்களுக்கு விரோதமாய் கிரியை செய்யாதபடி, சத்துரு இவர்களுக்கு விரோதமாய் எழும்பாதபடி, சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. குடும்பங்களிலே பிரச்சனைகளை கொண்டு வருகிற, குடும்பங்களிலே குழப்பங்களை கொண்டு வருகிற அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே, பிள்ளையுடைய வாழ்க்கையிலே சண்டையை, சச்சரவை, பிரிவினையை, சந்தேக பேயை அனுப்புகிற பொல்லாத பிசாசின் கிரியைகள் இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆமென். Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்று யார் யார் தங்களுடைய சரீரங்களிலே வியாதிகளினாலும் நோய்களினாலும், வியாதிகள், வலிகள், நோய்கள், உபத்திரவங்களினாலும் அவஸ்தைப்படுகிறார்களோ, இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். தேவ மனிதனாய் நின்று கட்டளையிடுகிறேன். என் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா உபத்திரவங்களும் மாறுவதாக, வியாதிகள் மறைவதாக, வலி வேதனைகள் தீருவதாக, என் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடப்பதாக. ஆமென். Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இன்று குடும்பங்களிலே குழப்பங்களை உண்டு பண்ணுகிற ஐயா, திடீரென சண்டைகள், ஏனென்று தெரியாத சண்டைகள், விவாதங்கள், ஏனென்று தெரியாத குழப்பங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, குடும்ப ஜீவிதங்களிலே எழும்புகிற எல்லா விதமான சத்துருவின் சகல கிரியைகளும் இன்று இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகும்படியாய் ஜெபிக்கிறேன். Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, குடும்பங்களிலே குழப்பம், ஆமென். சொந்த சரீரங்களிலே குழப்பம், ஊழியங்களிலே குழப்பம், ஆமென். கையின் பிரயாசங்கள், பிசினஸ்களிலே பல்வேறு ஏவல்களை, சூனியங்களை, செய்வினைகளை, மந்திரவாதங்களை கொண்டு போடுகிற பொல்லாத சத்துருவின் கிரியைகள் இன்று அழிவதாக. ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு பேரும் வாயை திறந்து சொல்லுங்கள், அடிக்கப்பட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி. ஆமென். எனக்காக சொல்லுங்க, எனக்காக, எனக்காக, என்னை ரட்சிப்பதற்காய், என்னை, என் பிள்ளைகளை, குடும்பத்தை ரட்சிப்பதற்காய் கல்வாரி சிலுவையிலே ஜீவனை விட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனக்காக பரிகார செய்கிற பரிகார ஆட்டுக்குட்டியாய் சிலுவையிலே நின்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா சத்துருவின் கிரியைகள் அழிவதாக. ஆமென். இப்பொழுதே சத்துருவின் சகல கிரியைகளும் நிர்மூலமாகும்படியாய் ஜெபிக்கிறோம். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை இவர்கள் மீதும், இவர்கள் பிள்ளைகள் குடும்பத்தின் மீதும், ஐயா, என் அன்பு சகோதர சகோதரிகள் வசிக்கிற வீட்டின் நிலைக்கால்களிலே, வீட்டின் நிலைக்கால்களிலே, இவர்கள் வீடு எங்கிலும் அந்த இரத்தத்தை தெளிக்கிறோம். எந்த சங்காரக்காரனும், எந்த விதமான திருடவும், கொல்லவும், அழிக்கவும், இவர்களை நாசமாக்கவும் வருகிற எந்த பிசாசின் கிரியைகளும் உள் நுழையாதபடி இன்று இயேசுவின் நாமத்தினாலே சீல் பண்ணி ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய், என் தெய்வமே, அதிசயமும் அற்புதமான காரியங்கள் நடக்கும்படியாய், மகா அற்புதமான காரியங்கள் நடக்கும்படியாய், மகா பெரிய விடுதலை உண்டாகும்படியாய் இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே
தேவ மகிமை வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. சத்துரு சிங்கம் போல் கரிச்சித்தாலும் என்ன ஐயா, சத்துரு சிங்கம் போல் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற இந்த பொல்லாத சத்துரு சிங்கமும் அல்ல, நிஜ சிங்கமும் அல்ல. ஆனால் சிங்கம் போல் வருகிறவன் இந்த பொய்காரனுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள, ஓ யூத ராஜ சிங்கத்தின் பிள்ளைகளாய் பிறந்த என் அன்பு சகோதர சகோதரிகள், ஒவ்வொரு சிங்க குட்டிகளுக்கும் அதிகாரம் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறோம். எங்கள் வீடுகளில், குடும்பங்களில், பிள்ளைகள், எங்கள் ஜீவிதங்களில் இருந்து பிசாசை துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you Lord. ஆமென். கடைசியாக எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஐயா பவுலடியார் சொன்னது போலே நாங்கள் கர்த்தரிலும் கர்த்தருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஓ பிசாசின் தந்திரங்களோடு நாங்கள் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி எங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. ஓ நன்றி தகப்பனே. எங்களுக்கு விரோதமாய், அன்பு சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எந்த அதிகாரங்களும் துரைத்தனங்களும், எந்த விதமான பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளின் ஆளுகைகளும், வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளும் சங்காரமாகும்படியாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் பலன் செய்யாதபடி தீங்கு நாளில் அவைகள் நிர்மூலமாகும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுகிறோம். ஓ க்ளோரி. அன்பின் பரலோக பிதாவே நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. வசனம் 18 சொல்லப்பட்டிருக்கிறபடி எந்த சமயத்திலும் ஐயா, எந்த சமயத்திலும் எந்த காரியங்களிலே பயங்கள் வருகிறதோ, எந்த காரியங்களிலே அச்சமும் நடுக்கமும் குழப்பமும் சந்தேகமும் வருகிறதோ, அது போன்ற எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதல்களோடும் விண்ணப்பங்களோடும் நாங்கள் ஆவியிலே ஜெபம் பண்ணி, ஆமென், ஓ பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணி, ஆமென், இயேசுவின் நாமத்தினாலே, ஓ லார்ட், in the mighty and glorious name of Jesus, ஓ பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே, நவமான பாஷைகளினாலே நாங்கள் ஜெபம் பண்ணி மிகுந்த மன உறுதியோடும், ஐயா அவர்கள் வைத்து விட்டார்கள், இவர்கள் வைத்து விட்டார்கள், எங்கோ செய்து விட்டார்கள், அமாவாசை அல்லது வெள்ளி அல்லது சரி என்று எதை குறித்தும் நாங்கள் கவலைப்படாமல் மிகுந்த மன உறுதியோடும், ஆமென், அது மாத்திரமல்ல சகல பரிசுத்தவான்களுக்கும் உண்மையும் உத்தமமாய் செய்யப்படுகிற ஊழியங்களுக்காகவும் நாங்கள் ஜெபித்து விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் விழித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். எங்களுக்காய், எங்கள் பிள்ளைகளுக்காய் விழித்துக் கொண்டிருந்து, ஆமென், எந்த விதமான அழுக்கு ஆவிகளின் வல்லமைகளும் எங்கள் பிள்ளைகளை நெருக்காதபடி, எங்கள் குடும்பங்களை தொடாதபடி, ஆமென், கொல்லவும் அழிக்கவும் திருவிடவும் வருகிற பொல்லாத சத்துருவின் கிரியைகளும் ஆலோசனைகளும் இன்றே அவமாய் போகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமென். யார் யார் மீது பிசாசின் கிரியைகள், காதுகளிலே கேட்கிற சத்தங்கள், சரீரங்களிலே வருகிற உபத்திரவங்கள், ஆமென், என்னவென்று தெரியாத, டாக்டர்களாலும் கண்டுபிடிக்க முடியாத உபத்திரவங்களும் வேதனைகளும் இன்று என் இயேசுவின் நாமத்தினாலே, இன்று என் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே இன்று விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஓ சாத்தான் மின்னலை போல வானத்தில் இருந்து விழுந்தாலும், ஐயா அவனை எதிர்க்கத்தக்கதாய் நீர் கொடுத்த மகா பயங்கரமான ஆயுதத்தால், ஆமென், ஓ மின்னலை போல விழுந்தாலும் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்ருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும், ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாதபடி எதிர்க்கவும் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின்படி என் தெய்வமே உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. என் நல்ல தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளும் குடும்பங்களும் முழுமையாய் முற்றிலுமாய் பாதுகாக்கப்படும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் அவர்களை பாதுகாக்கட்டும். கர்த்தருடைய கிருபை பரிபூரணமாய் சூழ்ந்து கொள்ளும்படியாய் இன்று ஒரு விடுதலை, ரட்சிப்பு, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் இன்றே இப்பொழுதே உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த ஜெபம் மகா வல்லமை உள்ளது. ஒருவேளை உங்களுக்கு பாலிசா இல்லாம இருக்கலாம், ஆனா இந்த
வார்த்தைகள் எல்லாம் வல்லமை உள்ளது, இருபுறமும் கற்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானதாகவும் வல்லமையானதாகவும். இதை பேசுங்க, ஜெபியுங்க, மறுபடியுமாய் கேட்டு ஜெபியுங்கள், இதை கன்ஃபஸ் பண்ணுங்க. எந்த சத்துருவும் உங்கள் பக்கமே வராதபடி தெரித்து ஓடிவிடும்.